ஐயா வணக்கம். ஒரு மனிதன் ஜாதகம் பார்க்கறது எப்படிங்கய்யா? அது உண்மையா இல்லை பொய்யா? பாதி பேர் நம்புறாங்க, பாதி பேர் நம்புறதில்ல. எனக்கும் கூட பாதி நம்பிக்கை இருக்குது, பாதி இல்லை. ஸோ அதனால் உங்ககிட்ட தெளிவாக ஒரு கருத்து சொல்லுங்கய்யா. ஜாதகம் பார்த்தாலும் பார்க்கணுனாலும் எல்லாருமே பிறகு அன்றைக்கி எனக்கு ஒரு நட்சத்திரத்தில் தான் பிறக்க முடியும். ஏன்னா 27 நட்சத்திரன்றது உங்களுக்கு ரவுண்டாக வந்துக்கிட்டே தான் இருக்கும்போது ஒரு நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. இப்போ ஜாதகம் பார்க்குறது என்பது ஒரு ஒரு 50 லட்ச ரூபா வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. அப்போ பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொந்த தொழில் செய்கிறதுக்கு ஜாதக ரீதியாக யோகம் இருக்குதா இல்லையா அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டு, அப்போது அன்னைக்கு நடக்கிற தசாபுத்தி தொழில் செய்கிறதுக்கு சாதகமாக இருக்குதா அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டு தைரியமாக அந்த பிஸ்னஸை நீங்கள் செய்யும் போது வாழ்க்கையில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீச்சலை தெரிஞ்சுக்கிட்டு தண்ணியில் குதிக்கிற மாதிரி, இப்படி பார்க்காம போகும்போது தண்ணியில் வந்து நீச்சல் கற்றுக்கிற மாதிரி அனுபவப்பட்டு அதுக்கப்புறம் வருவீங்க. முன்னாடியே நம்ம பொருளாதாரத்தில் எப்படி சரி இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது? எல்லாருமே தானே பிறந்திருப்பாங்க அப்படின்னா, துல்லியமாக கணிக்கப்பட்ட உயர்கணித சார ஜோதிடத்தின் மூலியமாக தொழில் ஸ்தானம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது, தொழில் ஸ்தானன்ற 10ஆம் பாவம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய தசாபத்தி உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது நீங்கள் தொழில் செய்யலாம். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம முன்கூட்டி செய்யும் போது பொருளாதார இழப்போ மன கஷ்டமோ ஏற்படாதுன்றதுனால தான் இது. அப்போது அந்த 10ஆம் பாவம் உங்களுக்கு வீக்காக இருந்ததுன்னா நாங்கள் இந்த தொழில் செய்கிறது இப்போத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், தசாபதி நல்லா வரும்போது செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம். தசாபதியே கொடுப்பனே இல்லைன்னா உங்களுக்கு அடிமை தொழில் தான், நீங்கள் எங்கன்னா வேலை செய்யுங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு பாவமனை தொடர் மூலிமா வர உயர்கணித சார ஜோதிடம் மூலிமா நம்ம கற்றுக்க முடியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு லக்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம். அப்போ 2 மணி நேரம் ஒரு லக்னம் அப்படின்னாக்கா 30 டிகிரி. அப்போது ஒவ்வொருத்தரும் அந்த 2 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு வரைக்கும் வச்சுப்போமே ஒரு 20,000 பேர் அது பிறந்திருப்பாங்க. அந்த 20,000 பேரில் 10,000 பெண்கள் இருப்பாங்க, 10,000 ஆண்கள் இருப்பாங்க. அப்போ அந்த 2 மணி நேரத்தில் யாரெல்லாம் லக்னத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே அதே லக்னமாக தான் இருப்பாங்க. அதே சந்திரன் வந்து 27 மணி நேரம் 23லேருந்து 27 மணி நேரம் அன்று ஃபுல்லாக அதே ராசியில் தான் இருப்பாங்க, அதே லக்னமாக இருப்பாங்க. அவங்க ஜாதகத்தில் எல்லாமே ராசி கட்டம் ஒரே மாதிரி தான் கிரகம் இருக்கும், தசாபுத்தியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் 20,000 பேரும் வாழ்க்கையும் அப்படி இருக்குதா? அப்போ வாழ்க்கையில் டிஃப்ரென்ஸை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது இந்த பாவமுனை தொடர் மூலியமாக 1ஆம் பாவம் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலிமா எந்த பாவத்தை தொடர்பு கொண்டிருக்குதுன்றது அந்த லக்ன புள்ளி மூலியமாக ஒவ்வொருத்தருடைய மனித 20,000 பேருடைய வித்தியாசமான வாழ்க்கையை எளிமையான முறையில் இந்த பாஸ்கர் மெத்தட் மூலியமாகவும் நம்ம ஒரு ஜாதகத்தை கணிக்கும் போது நம்மளுக்கு துல்லியமாக தெரிஞ்சிடும். ஆகவே ஜாதகம் பார்க்குறதுன்றது இது நோயின்றி பார்த்து போப்பான்னு சொல்கிறோம். இல்லை நான் போய் தான் தீரணும், அது ஒன்றும் பண்ண முடியாது. எச்சரிக்கை தான். ஜோதிடம் என்னது வழிகாட்டும், வாழ்க்கையாகாது. இப்படி போப்பான்னு தான் சொல்லுவாங்க, அவ்வளோதான். இதை தெரிஞ்சுக்கிட்டு நடக்கும்போது நம்மளுக்கு பொருளாதார இழப்போ நேரம் இழப்போ ஏற்படாது, அவ்வளோதான். அது எப்படி தெரியும்னா பொதுவான விஷயத்தை ஜாதகத்தை வச்சு நம்ம பார்க்க முடியாது. துல்லியமாக கணிக்கப்பட்ட ஜாதகம் மூலிமா தான் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய 5ஆம் குழந்தை ஸ்தானம் எப்படி இருக்கிறது, வண்டி வீடு வாகனங்கள் எப்படி வாங்கிறது, ஆயுள் ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது, மனைவி ஸ்தானம் எப்படி இருக்கிறது, தாமத திருமணம் ஏன் நடக்குது, குழந்தை பிறப்புக்கு ஏன் லேட் ஆகுது, ஏன் நான் ரொம்ப நோயில் கஷ்டப்படுறேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெளிவாக நீங்கள் கேள்வி கேட்கணுங்க. ஜோசியக்காரர்னா ஜோசியர் வந்து கடவுள் கிடையாது, அவரும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷர் தான். அவர்கிட்ட போய் உக்காந்துட்டு எல்லாம் நீயே பார்த்து சொல்லுன்னா டாக்டர்கிட்ட போய் உக்காந்துட்டு என் நோய் என்ன நீங்களே பார்த்து சொல்லுங்கன்னு என்ன பண்ணுவார் டாக்டர்? அதனால் உங்களுடைய கேள்வி நீங்கள் கேட்டால் தான் கேட்குற கேள்வி அந்த பாவத்தில் எப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்ல முடியும். சில பேர் வருவாங்க எல்லாம் நீங்களே கண்டுபிடிங்க. என்னத்தை கண்டுபிடிக்கிறது? நீங்கள் என்ன கேள்வி கேட்குற, உனக்கு என்ன தேவை? கல்யாணத்தை பற்றி கேட்க போறியா, குழந்தைய பற்றி கேட்க போறியா, தொழிலை பற்றி கேட்க போறியா, வெளிநாட்டை பற்றி கேட்க போறியா, ஆயுள் ஆரோக்கியத்துக்கு கேட்க போறியா? அப்படி கேள்வியை கேட்டால் தான் அந்த பாவத்தில் உங்களுக்கு கொடுப்பனை இருக்குதா இல்லையான்னு சொல்ல முடியும். ஒரு டாக்டர்கிட்ட போய் உக்காந்து நீ என் உடம்புல என்ன நோய் இருக்குது கண்டுபிடினா என்ன பண்ணுவோம்? டாக்டர் எல்லாத்தையும் எழுதி கொடுப்பார், போய் டெஸ்ட் பண்ணிட்டு வான்னு. புரியுதுங்களா? அதனால் ஜோசியர்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்குண்டான பாவம் உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். அதனால் நேராக போய் உட்காந்து ஜோசியர் எல்லாம் கண்டுபிடின்னு சொல்லாதீங்க. கேள்வி கேட்டால் தான் பதில் கிடைக்கும். நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தான் ஜோசியக்காரர் இருக்கார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் கொடுப்பனை எப்படி இருக்குது, புத்திரஸ்தானம் எப்படி இருக்குது, தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது, ஆயுள் ஆரோக்கியம் எப்படி இருக்குது, இளமையில் திருமணமாகுமா லேட்டாக திருமணமாகுமா, 35 வயசில் கல்யாணம் பண்ணுறாங்க, குழந்தை பார்த்துக்கிறான், 22 வயசில் கல்யாணம் ஆகலாம், 10 வயசு ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் குழந்தை இல்லை. இது எதுக்கு? இதுதான் விதி.
ஆகவே நம்முடைய கொடுப்பினை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஜோசியம் பார்த்தாலும் பார்க்கலனாலும் அது தானாக நடக்குதுன்றது ஒரு கான்ஃபிடன்ஸ். அதை பற்றி கவலை கிடையாது, தெரிஞ்சுக்கிட்டு நடக்கணும், அவ்வளோதான். உங்களுடைய முறையில் பார்த்தீங்கன்னா பரிகாரம் இல்லாத பலன் தான். எதுக்கத்தாலும் அவனுக்கு அந்த தோஷம் இருக்குது, நீ அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, நீ அந்த பரிகாரம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. நடக்குமா நடக்காதா, அனுபவிக்க போறியா அனுபவிக்க போலியா, அவ்வளோதான். விஷயம் தெரிஞ்சால் போதும். தேவையில்லாத இந்த பரிகாரத்துக்குலாம் இங்கே வழி கிடையாது. ஆகவே உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிர்காலத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா வாங்க, நேரில் வாங்க. சனி ஞாயிறு மட்டும்தான் பார்ப்பேன். அப்போது உங்களுடைய லக்னம் எப்படி இருக்குது, உங்களுடைய ராசி நகர்வு எப்படி இருக்குதுன்றது எல்லாமே நம்ம பார்த்து தெளிவாக சொல்லிக்கிறதுக்கு மரகதம் ஜோதிட ஆராய்ச்சி மையம் வாங்க, உங்களுக்கு எல்லாமே தெளிவுபடுத்தும்.